My Daily Strength Ministries welcomes you online to the Pillar of Fire Night Prayer Meeting. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அனுதின பலன் ஊழியங்கள் நடத்தும் அக்கினி ஸ்தம்ப இரவு ஜெபத்திற்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். இந்த ஊழியங்கள் மூலமாக தேவனாகிய கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டு வருகிறார். மனிதர்கள் மூலமாக கர்த்தருடைய கிருபையினால் ஊழியங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் அவைகள் தொடர்ந்து நடப்பதற்கு காரணம் கர்த்தருடைய ஆவியானவர் தான். இதனாலும் கூட நம் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் அறிகிறவராக இருக்கிறீர்கள். இதனாலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கப் போகிறார்கள். அவர்கள் ஜெபிக்கட்டும் என்று சொல்லி மௌனமாக இருந்து விடாதபடி இணைந்திருந்து ஊக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்கள். காரியங்கள் மாறுதலாய் அமைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனம் நமக்கு தேவை, ஒற்றுமை தேவை. ஒரே இருதயத்தோடு கூட நாம் இருந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும், நமக்காக அல்ல. யோபு தன்னுடைய மோசமான நிலைமையிலும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். உங்கள் குடும்பத்தின் சிறையிருப்பு மாற வேண்டுமானால், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் கைகூடி வர வேண்டுமானால், நடக்காதவைகள் உங்கள் குடும்பங்களில் நடக்க வேண்டுமானால் தேவதாசர்கள் ஜெபிக்கும் பொழுது இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடுவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நாம் மன்றாடுவோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power
இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா, ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா, இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நாம் ஜெயிப்போம், நாம் ஜெயிப்போம், நாம் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா, நாம் ஜெயிப்போம் சாத்தானை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. மாறியாக அங்கு பொழிந்திட்ட ஆவி, மாறியாக இங்கு பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. மாறியாக அங்கு பொழிந்திட்ட ஆவி, மாறியாக இங்கு பொழிந்திடுமே. உன்னே உன்னே அற்புத வல்லமை இயேசுவே, ரத்தத்தால் மனதை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 இப்பொழுதும் தேவனை துதித்து பாடுகிற நேரம். அன்பு சகோதரரோடு இணைந்து கொள்ளுங்கள். துதி பாடல்களை தேவ மகிமைக்காக பாடுங்கள். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா
நடத்திடும், ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. உள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா சரீரத்தில் அன்றே நான் சுகமானே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தி உந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே, மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே, மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, 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 யெகோவா ஈரே. யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். உங்களுக்கு என்று சொந்தமாக வீடுகள் இல்லாமல் இருக்கலாம், வாகனங்கள் இல்லாமல் இருக்கலாம், விரும்புகிற பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம். அவர் அனைத்தையும் இன்றைக்கு
நமக்கு அருளுகிறவராய் இருக்கிறார். நமக்கென்றே சொந்தமாக கொடுக்கிற தேவன். மற்றவர்களிடத்திலிருந்து நாம் கடன் வாங்குவதை அவர் விரும்புகிற தேவன் அல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். யெகோவா ஈரே நம் தேவைகளை இன்றைக்கு சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்ற எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும் திருவாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும் திருவாக்கு மாறாதவரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னருளே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருளே போதும் எனக்கு நீரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும்
எந்தனாய் உயிரே, இயேசுவே எந்தனாய் உயிரே. மதிப்பிற்குரிய தேவ மனிதர் டாக்டர் ஜான் ஜோசப் அண்ணன் அவர்கள் இந்த பாடலை விரும்பி நாம் பாடினதை அநேக நேரங்களிலே கேட்டிருக்கின்றோம். இந்த பாடல் உண்மையாகவே அநேகருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்திருக்கிறது. அது இன்றைக்கும் செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. இயேசுவின் நாமம் இனிதான நாமமாயிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நம் மீது அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணடங்கா நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். தம்மையே அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக கொடுத்த ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு அருளாமல் இருப்பது எப்படி? நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசி
தொடர்ந்து இணைந்திருங்கள். தனி பாடல்களை நாம் கேட்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே வழி சத்தம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் இறைவன் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் கலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் இறைவன் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் கலைத்தார். கல்வாரி நீதி எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார், கல்வாரி மீது எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார்,
அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். நம்மை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். 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 இந்த நாளிலும் முதல் ஜெப குறிப்பாக அன்பு சகோதரன் விக்டர் அவர்கள் ஜெபிக்கப் போகிறார்கள். நம்முடைய தேசத்திற்காக, விசேஷமாக தேசங்களிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற இந்த கரப்ஷன், பொல்லாத லஞ்சங்கள் ஒழிய வேண்டும், மத கலவரங்கள் அடக்கப்பட வேண்டும், மனிதர்கள் மனிதர்களை மதிக்க வேண்டும். அதற்காக அவர் ஜெபிக்கப் போகிறார். விழித்திருந்து இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக வசனத்தை வாசித்துட்டு தொடர்ந்து ஜெபத்தில் கடந்து போவோமாக. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் பிரதானமாய் சொல்லுகிறது புத்தியனவின் எல்லா மனுஷர்களுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நம் எல்லா பக்தியோடு நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராக தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய தேசமானது இந்த நாட்களிலே கடந்து போகிற சூழ்நிலைகளை ஏசப்பா நீர் அறிவீர். உமக்கு மறைவானது ஒன்றுமில்லப்பா. எங்களுடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. குறிப்பாக எங்களுடைய பிரதமருக்காக செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர் அதிபருக்காக, துணை அதிபருக்காக, மத்திய மந்திரிகளுக்காக, நாடாளுமன்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு எம்பிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகளுக்காகவும், ஆண்டவரே ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு நீதிபதி வக்கீலுக்காக கூட செபிக்கிறோம். ஒவ்வொரு மாநில ஆண்டவரே முதலமைச்சர்களுக்காக, கவர்னர்களுக்காகவும், எம்எல்ஏ மந்திரிகளுக்காகவும், ஆண்டவரே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்காகவும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புடுக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுடைய கரத்தில் இருக்கிறார்களப்பா. சங்கீதம் 24:1 சொல்கிறது, பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதன் குடிகளும் கர்த்தருடனே சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தழுகிற தேவன் நீர் அல்லவா சுவாமி. எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கர்த்தாவே, அவர்களை பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை அறியாதபடி இருக்கிற இவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தையும் கிருபையும் தருவீராக. தேசத்தை ஆளுகிற இவர்களுக்கு ஆண்டவரே மக்களுக்கு நன்மையான காரியங்களை கொண்டு வந்து நன்மையான திட்டங்களை கொண்டு வரத்தக்க ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. நீர் பேசும் ஐயா, அவர்களோடு கூட நீர் பேசும். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தாவே ஒரு மாற்றம் காணப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களுக்கு ஆண்டவரே தீமையான காரியங்களை கொண்டு வராதபடி, தவறான சட்டங்களை கொண்டு வராதபடி, அது தேசத்தில் குழப்பத்தை உண்டாக்காதபடி, சத்துருவர்களை ஏவி விடாதபடி, அவர்கள் மூலியமாய் ஆண்டவரே அந்த காரியங்கள் நடக்கக்கூடாதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்திலே காணப்படுகிற எல்லா குழப்பங்கள், அரசியல் பிரச்சனைகள், தேசத்திலே ஆண்டவரே எங்கே பார்த்தாலும் ஆண்டவரே கொலை கொள்ளைகள் ஆண்டவரே அதிகமான சம்பவம் நடக்கிறது அப்பா. இந்த சூழ்நிலைகள் மாறணும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்படிப்பட்ட காரியங்களை சத்துரு கொண்டு வருகிறான். அரசாங்கமானது நல்ல திட்டங்களை கொண்டு வந்து, சட்டங்களை கொண்டு வந்து தேசத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காதபடி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புடுக்கிறோம். ஒவ்வொருத்தரோடு கூட பேசுங்க, அவருடைய எண்ணங்கள் மாறட்டும். ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளத்தக்க கிருபை தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்கள் தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதித்து அவர்களை நீங்கள் ரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய குடும்பத்தாரையும் அவர்கள்
மக்களையும் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கிருபை செய்வீராக. தேசத்தில் கர்த்தாவே இன்றைக்கு விலைவாசி நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே விலைவாசி ஆண்டவரே கண்ட்ரோல் பண்ணத்தக்க ஆவியானவரே அரசாங்க அதிகாரிகளோடு கூட மந்திரிமார்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படணும். மக்களுக்கு ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலைக்கூறு சேனைகள் கர்த்தரும் நடுவில் வாசம் செய்கிறார் என்று சொன்னீரப்பா. எங்கள் தேசத்தின் மேல் உள்ள கரம் இருக்கட்டும், அந்தகார சக்தியின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்து எங்களை மக்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேசத்தில் காணப்படுகிற எல்லா இருளின் ஆதிக்கங்கள் ஒழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மக்களையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய். தேசத்தில் காணப்படுகிற ஜனங்கள் ஆண்டவரே குடும்பங்களிலே காணப்படுகிற குழப்பங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நீங்கள் விடுதலை தந்து ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை தந்து ஒரு சமாதானத்தை தந்து அவருடைய வாழ்க்கையில தேவைகளை சந்திக்கப்படத்தக்க உதவி செய்வீராக. உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. மனுஷனாலே கூடா தேவனாலே கூடும் என்று வார்த்தை சொல்கிறது. உங்களுடைய கரத்திலே ஒப்படுகிறோம். உங்கள் தேசத்திலே தலைவர்களையும் மக்களையும் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கு பொல்லாப்புலேருந்து விடுதலை கொடுங்க. பிசாசு கொண்டு வர அவனுடைய திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் தேசத்தில் நடக்காதபடி எங்கள் மக்களை பாதுகாத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இப்படி ஆசீர்வாதமான காரணம் எங்கள் தேசத்து மேலே எப்பொழுதும் தங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் மக்களுக்கும் எங்கள் அரசாங்கத்துக்கும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும். எல்லாவற்றும் கரத்தில் ஒப்புடுகிறோம். நசரனாகிய இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். குறை உண்டு நீ சொல் மனமே, எண்ணி தருயிரோடிருக்கையிலே என குறை உண்டு நீ சொல் மனமே. குறை
கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இரண்டாவது ஜெப குறிப்புக்காக அன்பு சகோதரன் ரயன் நெல்த்ரப் அவர்கள் ஜெபிக்கப் போகிறார்கள். நம்முடைய குடும்பங்களுக்காக. குடும்பங்கள் சமாதானத்தோடு இருந்தால்தான், குடும்பத்திலே ஆசீர்வாதம் இருந்தால்தான் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். யோசுவா சொல்கிறான் அல்லவா, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். குடும்பத்தில் ஒருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், 2 பேர் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், மற்றவர்கள் மனம் போன போக்கில் போய்கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் பாரத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? அன்பு சகோதரன், ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள் விலக்கப்பட்டு ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. இணைந்து ஜெபிப்போம். Loving Heavenly Father, Lord, we come to your presence, oh Father, Lord Jesus. We thank you, Lord, for this beautiful day that you have blessed us, Lord. Lord, we thank you for one more night prayer that you have given us a chance that we can seek your holy face, oh Father God. We pray this night that you will answer every prayer of us, oh Father, Lord, that we put before you. We pray that you will bless us in a special way, oh Father, Lord. Lord, we praise and thank you, Lord, that you have blessed us all through this month, years, Lord. We thank you for your blessings, oh Father, Lord Jesus. We ask that you will be with us even for the coming months, oh Father, that you will bless us and restore every blessing that has to be received through us, oh Father, Lord Jesus. Father God, we pray this night, oh Father, for all the families, oh Father. We pray for especially for the people who have finished their education, Lord Jesus, and are looking for new jobs, oh Father. We pray that you will protect them and give them wisdom, and that you will give them good placements in life, oh Father, Lord Jesus. Father God, we pray for children, Lord, who are going to the next semester, oh Father, Lord, that you will cover them under your precious blood, oh Father, that you will bless them and give them the wisdom to study and to do well, oh Father, Lord Jesus. Father God, we pray this day, Lord, for every family that is going through different types of kinds of problems, oh Father. We pray that you will be with them, oh Father, Lord Jesus. Especially, Lord, those who are going through sufferings through sickness or through some kind of evil that is attacking them, oh Father. We pray that you will deliver them from that, oh Father, Lord, especially for every sickness, Lord. I pray that the blood of Jesus will enter their body and that they will be healed in the name of Jesus, oh Father God. Lord, let your hand touch them, oh Father. Lord, we sprinkle your precious blood upon every house, Lord, upon those who are watching me, upon their house, Lord. Let the house be covered with your blood, oh Father. Let the Holy Spirit bless them, oh Father. Lord, deliver them from all their weaknesses, Lord Jesus. There are many people who are praying for their finance, Lord Jesus. We pray that you will bless them, oh Father. That you will bless them, Lord Jesus. Let every problem that they are facing, Lord Jesus, let it be removed, oh Father. Lord, we pray for all those who are looking for a blessing in their lives, oh Father. Especially those who want waiting to get married, Lord Jesus. Those who are waiting to get the gift of a child, oh Father. Those who are waiting to go abroad, oh Father. We pray that you will bless them, Lord Jesus, and lift them up, oh Father. Lord, we pray now for all the people, Lord Jesus, who are attached to this ministry, Lord Jesus. Those who are using their time for prayer for this ministry, Lord Jesus. We pray for them that you will bless them, Lord Jesus. Especially we pray for every Tuesday meeting, Lord, every Joshua family blessing meeting, that you will cover them with your precious blood, oh Father. Lord, those who come there family by family, oh, let them receive the grace of God, oh Father. Let them be strengthened, oh Father. Let every darkness in their family be removed, oh Father. Let the light of Jesus shine in their families, Lord. Let blessings after blessings come into their families, oh Father God. We pray for our Friday Rhema Bible study, Lord Jesus, that you will cover this Bible study, that you will bless it, oh Father, Lord Jesus. And let the word of God grow and reach many souls, oh Father, Lord Jesus. We pray, Lord, for even our fasting prayer that you have blessed, Lord. We thank you, Father, that we know that many testimonies are going to come and testify for what you have done for them, oh Father. Lord, we pray even for this night prayer, Lord Jesus. Those who are keeping awake and looking to you for a blessing, Lord Jesus, we pray that you will do wonderful miracles for them, oh Father, Lord Jesus. We pray for Mighty Strength Ministry, Lord, for all the donors, Lord Jesus, for all the prayer partners, Lord Jesus, that you will bless, oh Father. We pray for all the other ministries, Lord Jesus, the John Joseph Prayer Tower, Lord. We pray that you will bless them, oh Father, Lord Jesus, especially those who call with faith, Lord Jesus. Let them receive miracles, oh Father. Your word says if they have faith as small as a mustard seed,
they can move mountains, oh Father. We pray that they will be able to receive the blessings, Lord Jesus, that you have kept for them through the prayers that is offered for them, oh Father, Lord Jesus. Once again, Lord, we thank and praise you, oh Father. We thank and praise you for giving us this time to worship you, Lord Jesus, and to praise your holy name, Lord. We pray that you will give us victory in everything we do, oh Father, Lord Jesus. Hide us behind your cross, oh Father. Take complete charge of every situation. In Jesus Christ's name I pray. Amen. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவைகளுக்கு அவர் பதில் கொடுக்கவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய ஊழியத்திற்காக என் அனுதின பலன் ஊழியங்கள், செவ்வாய்க்கிழமை கூட்டங்கள், வெள்ளிக்கிழமை கூட்டங்கள், ஞாயிற்று காலை ஆராதனைகள், மேகஸ்தம்ப உபவாச ஜெபம், அக்னி ஸ்தம்ப இரவு ஜெபம், ஜான் ஜோசப் மெமோரியல் பிரேயர் டவர், இன்னும் இருக்கின்ற அநேக காரியங்கள், ஜோயே பைபிள் காலேஜ், இவைகளுக்காக எல்லாவற்றுக்காகவும் இந்த ஊழியங்களுக்காக, ஊழியத்தில் இருக்கிற ஊழியர்களுக்காக, ஊழியத்தில் உதவி செய்கிறவர்களுக்காக, ஊழியத்தின் தேவைகளுக்காக, இவர்களுக்காக பிரதர் டியூக் கிறிஸ்டபர் அவர்கள் ஜெபிப்பார்கள். Our gracious and loving Heavenly Father, we thank you and praise you, Master Lord. Thank you, Father. You've been so kind enough to hear our prayer requests which were made, Lord, hitherto. Thank you, Lord. You've been answering, Lord. Your ears are open unto our cry, Master. As we are going to now pray for the prayer request of Father of our daily strength ministries, Father, Lord Jesus. Yes, Lord. Which after the demise of thy servant, O Lord, being continued now, Lord, for your glory, for your extension kingdom. And you have given it into the hands of our loving brother, Jacob Reuben Inbanathan, O Father, to lead the daily strength ministries. We thank and praise you, Father, Lord Jesus. Especially, Lord, I pray for thy servant, our loving brother Jacob, Lord. Amen. Use him mightily for your glory, as you have, Lord, given the promise to thy servant through thy servant, our loving brother Sudagar, oh Father, Lord. You'll be used mightily than ever before. Hallelujah. Thank you, Lord. Let this happen in this ministry, Lord. We pray unto the Heavenly Father. Oh, let the lame walk, and the deaf hear, and the dumb speak, and the blind eyes be opened. Even the dead come back to life, Lord. We want such wonderful miracles to happen in this ministry, and you are going to raise many more testimonies, so Father. Instantaneous miracles are going to happen in this ministry in the days to come, Lord. We strongly believe it, oh Father, because it's your word which you have given through thy servant, oh Lord, and we know, Heavenly Father, it will happen, oh Father, Lord, for your glory, Master, Lord Jesus. Bless thy servant with good health and strength, oh Father, Lord Jesus. Let him stand upon the anointing and preach the word of Father, Lord Jesus, with mighty revelations, oh Father, Lord Jesus. Yet the deeper revelation of the word be given to thy servant in a more mighty way, Heavenly Father. Yes, Lord Jesus. Oh, the name revelations be there, oh Father, Lord. Lord, raising many more testimonies, oh Lord. Let the people come boldly to the stage and testify for your glory. Hallelujah. Leading many more people into thy faith, Lord. Let them have their faith upon thee, oh Father, and Lord, started coming, hallelujah, receiving the blessing of thine, oh Father, Lord Jesus. Amen. Hallelujah. Thank you, Father. Use thy servant with the 9 gifts of the Holy Spirit, and fill him with the fruit of the Holy Spirit, oh Father, Lord Jesus. Amen. Hallelujah. Thank you, Father, Lord. Lord, I pray for my loving brother Joe, Father, Lord, who has been doing the hallelujah, preaching the word of thine, oh Father, Lord, in the Rhema Bible study, oh Father, Lord. Thank you, Jesus. Amen. Hallelujah. Lord, fill him with the needed knowledge and wisdom, oh Father, to preach the word, oh Father. Oh, hallelujah. You're going to use him more mightily, oh Father, in the days to come, Lord. Hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. We praise and thank you. Bless him with good health and strength, oh Father, Lord Jesus. Oh, hallelujah. Lord, we pray especially for the John Joseph Memorial Prayer Tower, oh Father, Lord. Oh, thank you, Lord. We've been blessed with anointed children of thine, oh Father, in Brother Victor and oh Brother Ran, oh Father, Lord Jesus. Lord, amen. Hallelujah. Let them pray, oh Father, with the anointing, and let it reach the people, oh Father, when they, Lord, oh hallelujah, oh ask for the prayers, oh Master, Lord, oh which is very much required in these last days, oh Father, Lord Jesus. And Lord, thank you for their answering all their prayers, oh Father, Lord, and raising many more testimonies through them, oh Father, Lord. We pray for the needs of the ministry, oh Father, Lord Jesus. You've been leading the ministry in a wonderful way, oh Heavenly Father. We are not lacking anything, oh Father, Lord Jesus. Oh hallelujah. Whatever we've been asking, Lord, you've been doing it more than that, oh Father, Lord. We are thankful to you, oh Father, for Lord, hallelujah, for your goodness and mercies which you've been receiving, oh Father, from thy hands. Amen. Hallelujah. Thank you for the blessed
trustees and the members, executive council members and their family members, oh Father Lord, every one of them be, oh, under your precious blood, loving Father. Yes, Lord. Hallelujah. Thank you, Master Lord. Oh, thank you, Jesus. As thy promise says, Lord, my God shall supply all your needs according to his riches in glory in Christ Jesus. And Lord, amen. Hallelujah. Oh, the strength which thou hast given to us, oh Father, we've been doing your ministry. Give us the needed knowledge and wisdom, whatever the role which we have to play in, oh Father Lord. Lord, you assign it to us, oh Father, so that we can do it, Lord, faithfully, oh Father Lord Jesus, till the end, oh Father Lord Jesus. Hallelujah. Thank you, Master Lord. We pray for the hallelujah. Oh, videography, Lord, especially brother Prem Prakash, oh Father Lord, and his family, oh Father, and the two sons, Lord. Bless them with good health and strength, oh Father Lord Jesus. Let him also not lack anything, Lord. Oh, this ministry should not lack anything, and let it grow, oh Father Lord Jesus, and reach far and wide, oh Father Lord Jesus. Yes, Lord, use thy servants in a mighty way. Take them all over the world, oh Father Lord, for your glory in the days to come. Amen. Besides, Lord, in this country, Lord, you let this ministry also, oh hallelujah, spread every nook and corner of this country as well as all over the world, oh Father, in the days to come. Oh, we strongly believe it, oh Father Lord Jesus. Amen. Hallelujah. Thank you, Father. Thank you, Lord. Oh, oh, hallelujah. Moreover, I will make a covenant of peace with them. Oh, it shall be an everlasting covenant with them. Hallelujah. Thank you, Lord. Oh, thank you, Jesus. Amen. Hallelujah. We give you all the glory, Master Lord, for what have been doing, oh Father, in this ministry, and whatever you are going to do in the coming days, oh Father Lord. We expect great and mighty things from thy hand, because we worship a living God, oh Father Lord Jesus. And the breaker, hallelujah, is going before us, and he's breaking every barriers for us, oh Lord Jesus. Amen. Hallelujah. Oh, thy promise says, Lord, though the mountain shall depart and the hills be removed, my kindness shall not depart from thee, neither shall the covenant of my peace be removed, said the Lord that has mercy on thee, and no weapon that is formed against thee shall prosper. Yes, Lord, this is a promise of thine, Lord, which you have, Lord, amen, hallelujah, given to this ministry. We strongly believe it, oh Father Lord Jesus, and run our race according to your will. Hallelujah. Lord, not turn to the left or right, Lord. Amen. Hallelujah. Thank you, Jesus. We give you all the glory, for you have answered all our prayers so much, Lord. Oh, in Jesus' mighty precious name. Amen. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அனுதின பலன் ஊழியங்கள் நடத்தும் அக்கினி ஸ்தம்ப இரவு ஜெபத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எதற்காக நாம் இந்த இரவு ஜெபங்களை தவறாமல் செய்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் என்பது விலையேற பெற்ற ஒரு அனுபவம். நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் எந்த தொந்தரவும் இல்லாதபடி பகல் நேரங்களிலே பலவிதமான டிஸ்டர்பன்சஸ் நமக்கு இருக்கும், பலவிதமான சத்தங்கள் நம்முடைய செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கும். ஆனால் இரவு நேரம் என்பது அமைதி, எல்லாரும் உறங்குகிற நேரம். எல்லாரும் உறங்கி அமைதலாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை மட்டும் நாம் கேட்கும்படியாக அவரிடத்தில் காத்து இருக்கிற நேரம் என்பது விலையேற பெற்ற நேரம். இதன் மூலம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டிருப்பது நாம் அறிந்த உண்மையாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருந்தாலும், நாட்கள் மடமடவென்று ஓடிக்கொண்டே இருந்தாலும் கூட கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூடவே இருக்கிறது. ஒன்றுமே நாம் நினைக்கக்கூடாது, ஒன்றும் கடந்து போய்விட்டது, இத்தனை மாதம் போயிடுச்சே, இத்தனை வருஷம் போயிருச்சே, இத்தனை நாட்கள் உருண்டோடி போய்விட்டதே என்று நினைக்காதிருங்கள். ஏனென்றால் எல்லா காலங்களையும் உருவாக்கின ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. இன்றைக்கும் கூட அநேக ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபித்தோம். பிரியமானவர்களே,
நம்முடைய தேசத்தில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். செய்தியிலே, வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில், நியூஸ் தொலைக்காட்சிகளில் என்னென்ன காரியங்கள் வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அவைகளெல்லாம் கட்டப்பட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபங்களால் அது முடியும். பிரியமானவர்களே, இதனாலில் கூட ஒரு வசனத்தின் மூலமாக நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். தொடர்ந்து இந்த ஊழியங்களிலே பங்கெடுங்கள், இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களால் முடிந்த காணிக்கைகளினாலே இந்த ஊழியத்தை நீர் தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் இது ஒரு நல்ல நிலமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டதினாலே இதில் விதைக்கப்படுகிற விதைகள் 100 மட்டுமல்ல, 1000 மட்டுமல்ல, அளவில்லாத பலனை உங்களுக்கு கொடுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நாளில் கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Daniel chapter 6 and verse 16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். And the king commanded, and they brought Daniel and cast him into the den of lions. Now the king spake and said unto Daniel, Thy God, whom thou servest continually, he will deliver thee. கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி எல்லாரும் இருக்கிற இடத்துல இந்த செய்தியில் இணைந்திருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் கண்களை மூடி, ஆவியானவரே, இந்த இரவு ஜெபத்திலே இந்த வேத வசனத்தின் மூலமாக என்னோடு பேசுவீராக, என்னுடைய இருதயத்தோடு பேசுவீராக என்று சொல்லி நாமே ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இரவு ஜெபத்திற்காக நன்றியுள்ள ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுடைய அன்பு சகோதரர் ரெவரண்ட் டாக்டர் ஜே சாமுவேல் சுதாகர் அவர்கள் உயிரோடு இருந்த நாட்களிலே இந்த ஊழியங்களின் பாரங்களை அவருக்கு நீர் கொடுத்தீர். அக்கினி ஸ்தம்ப இரவு ஜெபத்திலே கர்த்தாவே, நீர் அவரை பயன்படுத்தின விதத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதன் மூலம் எத்தனை ஆத்துமாக்கள் விடுவிக்கப்பட்டார்கள். தேவனுடைய பட்சிக்கிற அக்கினி இறங்கி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்த சகல அசுத்த கிரியைகளை சுட்டரித்திருக்கிறது. அது இன்றைக்கும் நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாசிக்கப்பட்ட வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மனிதனுடைய சத்தம் அல்ல, மனிதனுடைய ஞானம் அல்ல, மனிதனுடைய திறமைகள் ஒன்றுமே இல்லை. நீர் வெளிப்படுவீராக. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த காலகட்டங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் முன் நாட்களிலே கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷங்களை நீங்கள் முன்பாக நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களானால் சுவிசேஷ கூட்டம் என்பது கொஞ்சம் இடங்களில் மட்டும்தான் நடக்கும். ஊழியர்கள் என்று சொல்கிறவர்கள் விரல் விட்டு எண்ணுகிற அளவில் தான் இருப்பார்கள். ஆனால் இந்த நாட்கள் விசேஷமான நாட்களாக இருக்கிறது என்பது நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் எல்லா இடங்களிலும் ஆலயங்கள் உண்டு, எண்ணி முடியாத தேவனுடைய ஊழியர்கள் உண்டு. எதற்காக இவைகள் பெருகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, ஆட்கள் பெருகுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனுடைய ஊழியர்கள், விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் பெருக்கத்தை காண்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு கடைசி காலமாக இருக்கிறதுனாலே சத்ருவானவன் தனக்கு கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்து அலைந்து கொண்டு வருகிறான், கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல. அப்படி என்று சொன்னால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்திலும் தானியேலிலும் எசேக்கியேலிலும் கடைசி காலங்களை குறித்து வர்ணிக்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நட்சத்திரங்களையும் அந்த வலு சர்ப்பம் இழுத்து தள்ளுமா. நட்சத்திரங்கள் யாரை குறிக்கிறது? பிரகாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்கிறது. அவருக்காக பிரகாசிக்கிறவர்களை குறிக்கிறதா இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் மிக மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கடைசி நாட்களிலே ஆண்டவரை நாம் சந்திக்கும் பொழுது, நீ எவ்வளவு ஆலயங்களை கட்டினாய், எத்தனை ஆலயங்களை திறந்தாய், எத்தனை குடும்பத்தை நீ இயேசுவின் பக்கம் வழிநடத்தினாய் என்றெல்லாம் ஆண்டவர் கேட்கப் போகிறதே இல்லை. ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்பார். என்ன கேள்வி அது? எவன் பிதாவின் சித்தத்தை செய்கிறானோ அவனை அல்லாமல் வேறு ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறதில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் என்ன காரியத்தை செய்தாலும், வேலைகளை செய்தாலும், ஊழியத்தை செய்தாலும், நம்முடைய தொழில் வியாபாரங்களை செய்தாலும், நம்முடைய இருதயம் பிதாவின் சித்தத்தோடு கூட அவருடைய திட்டத்தோடு கூட இணைந்திருக்கிறதா என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. வாசிக்கப்பட்ட வசனத்திலே நாம் என்னத்தை வாசிக்கிறோம் என்று சொன்னால், தரியு ராஜா கிங் டேரியஸ்
தானியேலை பார்த்து சொல்கிறான், அவனுக்கு விரோதமாக, அவன் உயர்த்தப்பட்டதுக்கு விரோதமாக சத்துருக்கள் பின்னால இருந்து, பின்னணியில் இருந்து சதி திட்டங்களை தீட்டுகிறார்கள். ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக அவன் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறதாக இருக்குமானால் அவனுக்கு பின்னாலே ஒரு கூட்டம் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கும். எப்படி ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது ஆண்டவர் ஒரு பக்கம் சுகமாக்கி கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு பின்பாக இருந்த பரிசேயர், சதுசேயர் அவரை குறித்து தீமையான வார்த்தைகளை பேசி கொண்டிருந்தது மட்டுமல்லாமல் இவரை எப்பொழுது பிடித்து கொலை செய்யலாம் என்று திட்டம் தீட்டினதைப் போலதான் தானியேலுடைய வாழ்க்கையிலும் கூட அவனுக்கு விரோதமாய் காரியங்கள் நடைபெறுகிறது. தரியு ராஜாவாக அரசாட்சிக்கு வந்தவுடனே என்ன நடக்கிறது? தானியேலை இருந்த இடத்தை விட அதிகமாக உயர்த்துகிறான். எப்படி உயர்த்துகிறானா பாருங்கள். 6ஆம் அதிகாரத்தின் முன்பகுதி அதை குறித்து சொல்லுகிறது. ராஜாவுக்கு நஷ்டம் வராமல் இருக்கும்படியாக தானியேலை அவன் உயர்த்துகிறான். வேறு தேசம், வேறு மொழி, அடிமையாய் போனவன் தானியேல். ஆனால் எப்படி அவன் எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்படுகிறான்? ஒரு ரகசியம் இருக்கிறது. அதே ராஜா இந்த சதி திட்டம் தீட்டப்பட்ட பிறகு தன்னாலே ஒன்றும் தானியேலுக்கு செய்ய முடியாது, எழுதினதை திருத்தவே முடியாது என்ற முடிவுக்கு வந்த பிறகு தன்னுடைய கையை கழுவி விட்டு தானியேலை பார்த்து சொன்ன வார்த்தைகளை தான் நாம் பார்த்தோம். என்ன சொல்கிறான்? ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். உன்னை தப்புவிப்பாரா பார்க்கலாம் என்று சொல்லவில்லை, உன்னை தப்புவிப்பார் என்று சொல்கிறான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவை குறித்து, கர்த்தாதி கர்த்தரை குறித்து, தேவனாகிய கர்த்தர் யெகோவாவை குறித்து அறியாத ஒரு மனுஷன் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் எப்படி ஒரு மனிதனுக்கு நேராக வர முடியும்? யோசித்து பாருங்க. அப்படி என்று சொன்னான். தானியேலுக்கு அந்த ராஜ்யபாரத்திலே பல பொறுப்புகள் இருந்தது. தினமும் காலையில் எழுந்திருக்க வேண்டும், ஓட வேண்டும், ராஜ்யத்தின் காரியங்களெல்லாம் பார்க்க வேண்டும். பல நாடுகளுடைய அதிபதிகளுக்கு அதிபதியாய் அவன் உயர்த்தப்பட்டிருந்தாலும் கூட தன்னுடைய தேவனை ஆராதிக்கிற விஷயத்தில் அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? கொஞ்சம் ஊழியங்கள் அதிகமாயிட்டா போதும், கொஞ்சம் வேலைகள் அதிகமானால் போதும், கொஞ்சம் ஆசீர்வாதங்கள் இருந்தால் போதும், கொஞ்சம் பொறுப்புகள் கூடிவிட்டால் போதும், நமக்கு என்ன குறைகிறது? ஜெப நேரம் குறைகிறது, கர்த்தரிடத்தில் செலவு பண்ணுகிற நேரங்கள் குறைந்து போகிறது. ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால் என்ன நடக்கிறது? எவ்வளவு உயர்வு இருந்தாலும், எவ்வளவு சொல்லுகிற வார்த்தைகள் கண்ணுக்கு முன்பாக நிறைவேறுகிறதா இருந்தாலும் அதை குறித்து அவன் கவலைப்படவே இல்லை. இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருந்தான். இன்றைக்கும் கூட ஆவியானவர் நம்மை இடைவிடாமல் ஆராதிக்கும்படி நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். ஏன் இந்த வசனத்தை ஆவியானவர் இன்றைக்கு இரவு நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், உலகம் மிகவும் மோசமான சூழ்நிலைக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது. நோவாவின் நாட்களில் எது நடந்ததோ அது மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும், கடைசி காலங்களிலும் அது நடக்கும் என்று வேதம் சொல்கிற வண்ணமாக இது கடைசி நாட்களிலே சத்துரு பலவிதமாக விசுவாசிகளை எப்படி அழைப்பிலிருந்து திசை திருப்பலாம் என்று கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நம்பிட்டு இருப்பீங்க, அவர் நல்ல மனுஷன், அவர் நல்ல வார்த்தைகளை பேசுவார், அவர் எவ்வளோ உயர்வாக இருக்கிறாரே, அவர் வாயிலிருந்து எப்படி இந்த வார்த்தைகள் வரும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் சத்துரு யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்துவான். கர்த்தருடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்யாத எவரையும் அவன் பயன்படுத்துவான். இங்கே பாருங்கள், தானியேல் உயர்த்தப்பட்டாலும் கூட தன்னுடைய ஜெப வாழ்க்கையை விடவில்லை. இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் என்று அவன் சொல்கிறான் சொன்னால், இன்னைக்கு நாம் இயேசுவை ஆராதிக்கிறோம் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறார்கள்? உடன் வேலை செய்கிறவர்களுக்கு தெரியுமா? உடன் ஊழியர்கள் நம்மிடத்தில் இயேசு இருக்கிறதை பார்த்திருக்கிறார்களா? நாம் பழகுகிற இடங்கள், போகிற இடங்கள், வருகிற இடங்கள், படிக்கிற இடங்கள், கல்லூரிகள், பள்ளிக்கூடங்களிலே இயேசுவின் பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்று நீங்கள் உங்களை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்ல முடியுமா? அப்படிப்பட்டவர்களை ஆவியானவர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் அவைகள் நிச்சயமாய் நடக்கும். பாருங்கள், ஒரு மனிதனுடைய ஜெபம் அந்தரங்கத்தில் இருக்கிறது. தானியேல் ஒன்றும் அரண்மனையில் வந்தவுடன் எல்லா இடத்திலும் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் என்று வாசிக்கவில்லை. என்ன செய்கிறார்? 3 வேளை காலையில் புறப்படுகிறதற்கு முன்பாக தன்னுடைய அறையிலே எருசலேமுக்கு நேராக தன்னுடைய பலகணிகளை திறந்து ஜெபிக்கிறார். மத்தியான வேளையிலே ஜெபிக்கிறார், இரவு நேரத்தில் ஜெபிக்கிறார். ஆனால் அவரை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எல்லா நேரங்களிலும், போகிற எல்லா இடங்களிலும்
ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அவரை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை விட்டு எல்லாரும் பார்க்குற நேரத்தில் எல்லாரும் நம்மை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே சத்தத்தை போட்டு ஜெபிக்கிறதல்ல. அதை பரிசேயர் செய்கிறார்கள், சதுசேயர் செய்தார்கள், வேதபாரகர் செய்தார்கள். தெரு முனைகளிலே நின்று தங்களை காட்டும்படியாக பல காரியங்களை செய்தார்கள். அப்படிப்பட்டவைகளை ஆண்டவர் நம்மிடத்தில் இன்றைக்கு எதிர்பார்க்கவில்லை. தானியேல் தேவனாகிய கர்த்தரை இடைவிடாமல் ஆராதித்தான் என்பதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், எல்லா காலகட்டத்திலும் ஆண்டவரை அவன் வெளிப்படுத்தினான், அவருடைய குணங்களை வெளிப்படுத்தினான், அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினான். பாருங்கள், ஆரம்ப நாட்களிலே தானியேலை குறித்து நாம் பார்க்கும்போது, முதலாவது தானியேல் நேபுகாத் நேச்சார் என்று சொல்லக்கூடிய ராஜாவின் கீழே தான் அடிமையாக கொண்டு செல்லப்படுகிறான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட வாலிபர்களில் ஒருவனாக தானியேல் கொண்டு போகப்படுகிறான் அடிமையாக. அங்கு போன பிறகு அவர்களை பார்த்த உடனே நேபுகாத் நேச்சார் தான் அவர்களுக்கு மொழியை கற்றுக் கொடுத்து பல காரியங்களை கொடுத்து ஞானம் உள்ளவர்கள் என்பதை கண்டறிந்து 10 மடங்கு ஞானம் அதிகமாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து உயர்வை கட்டளிடுகிறான். நேபுகாத் நேச்சாரின் நாட்களிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொப்பனமாக வெளிப்படுத்தும் பொழுது இதே தானியேல் அதற்கு அர்த்தத்தை சொல்கிறான். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்படி ஒரு சொப்பனத்திற்குரிய அர்த்தத்தை ஜோஷியராலே, கல்தேயராலே, குறி சொல்லுகிறவர்களாலே சொல்ல முடியாததை தானியேலாலே எப்படி சொல்ல முடிந்தது? தேவனோடு அவன் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால. தேவன் எதை செய்கிறாரோ தம்முடைய ஊழியர்களுக்கு அதை மறைக்கவே மாட்டார், ஒன்றையும் மறைக்க மாட்டார். நாம் இருக்கிற இடங்களிலே மற்றவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற சில காரியங்களை குறித்து நம்மிடத்தில் அவர்கள் கேட்கும் பொழுது அதற்குரிய விளக்கத்தை நாம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் விசுவாசிகளுடைய அந்த நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. ஆக விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன என்று எழுதப்படவில்லை, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. இந்த அடையாளங்கள் எல்லாம் யாரால் நடக்கிறதா? யாராயிருந்தாலும் யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். விசுவாசிகள் என்ற பெயரை வைத்திருக்கலாம், கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்திருக்கலாம். ஆனால் இயேசுவை 100க்கு 100 விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் மட்டும்தான் அதற்கு பின்பாக சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை அடையாளங்களும் நடைபெறும். பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் அநேக தேவ ஊழியர்கள், சிறந்த தேவ ஊழியர்கள், வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ ஊழியர்களை ஆண்டவர் எடுத்துக்கொண்டதற்கு காரணம் என்ன? ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், எல்லாரும் அவருக்காக பிரகாசிக்க வேண்டும். ஒரு தானியேல் இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதித்ததினால அவன் நாட்களிலே எவ்வளவு காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். நேபுகாத் நேச்சாரின் காலத்தில் நடந்ததை அப்படியே விளக்கி சொல்லுகிறான். அதன் பிறகு என்ன நடக்கிறது? அவனுக்கு பிறகு அவனுடைய குமாரன் ராஜ்யபாரம் பண்ண வருகிறான். அவனுடைய பேர் என்ன? பெல்ஷாத்சார் என்று சொல்லக்கூடியவன் வருகிறான். அவன் வரும்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவனுடைய நாட்களிலே அவன் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பரிசுத்தமான பாத்திரங்களை, பொற்பாத்திரங்களை அசுத்தத்திற்கென்று பயன்படுத்தும் பொழுது ஒரு மனித கைவிரல் வந்து அந்த இடத்திலே சுவரிலே எழுதுகிறது. என்ன எழுதுகிறது? ஏதோ ஒரு பாஷையிலே எழுதுகிறது. அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய ராஜ்யபாரத்தில் இருக்கிற குறி சொல்கிறவர்கள், கல்தேயர்கள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து அதனுடைய விளக்கத்தை சொல்லுகிறான். ஒன்றுமே நடக்கவில்லை. அப்பொழுது அவன் கலங்கி கொண்டு இருக்கும் பொழுது, நடுங்கி கொண்டு இருக்கும் பொழுது, அவனுடைய முகம் வேறுபட்டு இருக்கும் பொழுது 11ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேல் 5:11, உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில், அதாவது தகப்பனுடைய நாட்களில், வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. பாருங்கள், அவருடைய தாயார் வந்து சொல்றாங்க, தானியேல் வாழ்க்கையை அனைவரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட அநேகர் கவனிப்பார்கள். நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவர்கள், நம்முடைய அதிகாரிகள், நமக்கு முன்பாக இருக்கிறவருடைய முகங்கள் கலக்கத்தில் இருக்கும் பொழுது, குடும்பங்கள் குழப்பத்தில் இருக்கும் பொழுது, கண்ணீரில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறவர்களா இருக்கிறோம்? அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோமா? அவர்களை விசாரிக்கிறவர்களா இருக்கிறோமா? அவர்கள் நம்மை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறார்களா? இவர்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், ஆறுதலான வார்த்தையை எனக்கு சொல்லுவார்கள் என்று நம்மை குறித்து சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாம் மற்றவர்களையே ஜெபத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாட்கள் முடிந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
யாரை கொண்டும் அவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு மனிதன் தானியேல் அந்த தேசம் முழுவதிலிருந்தும் ஒரு நல்ல பெயர் அவனுக்கு கிடைத்ததற்கு காரணம் அவன் இடைவிடாமல் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தான். ஆகவே தான் அந்த இரவு ஜெபத்தை கூட விடாமல் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே அது நேரடியாகவே நடைபெற நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அநேகர் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வாஞ்சையோடு கூட இணைந்து நாமெல்லாம் இரவு நேரத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட காலகட்டத்திற்குள்ளாக கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த மனிதன் இடைவிடாமல் ஆராதிக்கிறதை ஒரு ராஜாவினுடைய தாயார் சொல்லுகிறாள். அப்பொழுது தானியேல் வரவழைக்கப்பட்ட பொழுது ராஜாவுக்கு நல்ல வார்த்தைகள் கிடையாது. ராஜாவை ஆண்டவர் நியாயம் தீர்த்து விட்டார். மேனே மேனே தெக்கேல் உப்பார்சேன் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்னென்று சொன்னால், ராஜ்யத்தை முடிவு வந்து விட்டது. மெனே மேனே என்று சொல்லுகிற பொழுது உன் ராஜ்யத்திற்கு முடிவு வந்து விட்டது. தைரியமாய் சொல்லுகிறான் ராஜாவுக்கு முன்னால. உங்களுடைய ராஜ்யம் முடிந்தது என்று சொல்ல முடியுமா யாராலும்? ஒரு ஜெபிக்கிற மனிதன், தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிற மனிதன், மனிதர்களை கண்டு பயப்படுகிறவன் அல்ல. மனிதர்களுடைய முகத்திற்கு நன்மை கிடைக்கும், வெகுமதி கிடைக்கும், காணிக்கை கிடைக்கும்னு சொல்லி அவர்களுக்கு ஏற்றார் போல் பேசுகிறவன் அல்ல. என்ன சொல்லுகிறான்? ராஜ்யத்திற்கு முடிவு வந்து விட்டது. தெக்கேல் என்று சொன்னால் நீ தராசிலே நெருக்கப்பட்டு கர்த்தருடைய தராசிலே குறைய காணப்பட்டு இருக்கிறேன். குறைவு உன்னிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. பெரேஸ் என்று சொல்லுகிறதற்கு மேதியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி முடித்து அன்றைக்கு இரவு மேதிய ராஜாவாகிய தரியு அவனை கொலை செய்து ராஜாவாக மாறுகிறான். மாறின உடனே பாருங்கள், 3 ராஜாக்களை பார்த்தவன் தானியேல் சிறு வயதிலிருந்து பார்த்திருக்கிறான். 3வது ராஜா என்ன செய்கிறான்? எடுத்த உடனே அவனை உயர்த்துகிறான். உயர்வு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வந்தாலும் அவருடைய ஜெப வாழ்க்கை மாறுகிறதில்லை. அவர்கள் தேவனோடு சஞ்சரிக்கிற காலங்கள் ஒழிந்து போகிறதில்லை. எல்லா இடங்களிலும் தானியேல் சிறு வயதில் எப்படி சாட்சியாக இருந்தானோ கடைசி வரைக்கும் அவன் சாட்சியாகத்தான் இருக்கிறான். ராஜாவினாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் ஜெபிக்கிற ஒரு மனிதனை தேவன் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். தேவனோடு இடைவிடாமல் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையை அவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவன் பேரிலே அவன் விசுவாசித்தபடியால், வெறும் ஜெபம் மட்டும் கிடையாது, வெறும் வேத வாசிப்பு மட்டும் கிடையாது, அவன் தேவனை விசுவாசிக்கிறவனாக இருந்தான். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் அவரை விசுவாசிக்கிறவர்களாக இருப்பீர்கள். விசுவாசிப்பவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்று நாம் வாசித்தோம் அல்லவா? அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆதாரம், அடித்தளம் ஜெப வாழ்க்கையாக இருக்கிறது. ஜெபத்திலே நாம் ஆண்டவரிடத்தில் போகும்பொழுது என்ன நடக்கிறது? ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். பல காரியங்கள்லாம் மனதில் வந்து தொந்தரவு செய்யும். அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி சொல்லி பாருங்கள். உங்களுக்கு நேரம் எப்படி போகிறது என்றே தெரியாது. அவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிப்பீர்கள். நம்மிடத்தில் என்னென்ன காரியங்கள் அவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது எல்லாவற்றையும் அகற்றுவார். மற்ற சூழ்நிலைகள் இருக்கிற இடங்களில் மற்றவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அவைகளை நாம் அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது நமக்கு புகழ்ச்சி அல்ல, அதை நாம் மறந்து விடவே கூடாது. தானியேலை பார்த்து அந்த ராஜா சொல்கிறான், தானியேலே உனக்கு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், 3ஆம் இடத்தில் நான் உன்னை உட்கார வைக்கிறேன் என்று சொல்கிறான். சொன்னவன் ஒரு பொற்சரப்பணியை கொண்டு வந்து தானியேலுடைய கழுத்தில் போட்டவன், அவனுக்கு வெகுமானங்களை கொடுத்தவன், 3வது இடத்தில் நான் உன்னை உட்கார வைப்பேன் என்று சொன்ன ராஜாவே அன்றைக்கிரவு இல்லை. ஆனால் அவன் ஆராதித்த தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கடைசி வரைக்கும் கூட இருந்தார். ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம், சாட்சி உள்ளவர்களாய் நாம் மாறுவோம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். பாருங்கள், அவன் ஆரம்ப நாட்களிலே பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டதை நாம் மறக்கவே கூடாது. என்றைக்குமே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் வாசம் செய்யும் ஆலயமாக இருக்கிறது என்பதை மறந்து போகவே கூடாது. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி பழக பழக அவைகளெல்லாம் தானாய் விலகி போகும். கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள் விலகி போகும். அசுத்தமான காரியங்களெல்லாம், அருவருப்பான காரியங்களெல்லாம் தானாக விலகி போகும். ஜெபம் அதற்கு அடித்தளமாக இருக்கிறது. 2வது, நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. மாத்திரமல்ல, அவன் தனக்கு மட்டும் ஜெபித்து கொண்டு ஆசீர்வாதமாக இருக்கவே இல்லை. என்ன செய்கிறான் பாருங்கள், 3 ராஜாக்களுடைய தரிசனங்களை விளக்கி கூறுகிறவனாக இருக்கிறான். இது எப்படி வருகிறது? ஒரு முறை ராஜா சொல்லுகிறான், ஒரு சட்டத்தை போடுகிறான்,
யாருமே இதற்கு வெளிப்பாடு கொடுக்கவில்லை என்பதனால எல்லாரையும் கொலை செய்ய போகிறேன் என்று சொன்னோன்னே தானியேல் போய் சொல்கிறான் அந்த அதிகாரிடத்தில், ஏன் அவசரப்படுறீங்க, ஒரு நாள் பொறுத்திருங்கள், கொஞ்சம் பொறுத்திருங்கள், இன்றைக்கு இரவு ஆண்டவரிடத்தில் நான் கேட்டு நாளைக்கு உன்னிடத்தில் வந்து சொல்லுகிறேன். அன்றைக்கு ஜெபிக்கிறான், ஆண்டவர் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறார், அதை அப்படியே போய் சொல்லுகிறான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள், அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய மனதை அறிந்து விளக்கங்களை கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன் அது நீங்களாக இருக்கக்கூடாது? மற்றவர்கள் என்று நாம் ஓடுகிறதல்ல பிரியமானவர்களே. நான் மற்றவர்களிடத்தில் ஜெபித்துக் கொள்வது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனாலும் கூட நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்கிறார். அதை நாம் என்ன செய்கிறோம்? அவர்கள் செய்யட்டும், இவர்கள் செய்யட்டும், நான் எதற்காக செய்யட்டும், எனக்கு நிறைய வேலை இருக்குது, படிக்க வேண்டி இருக்குது, வேலைகள் அதிகமாக இருக்குது, ஊழியம் அதிகமாக இருக்கிறது, பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அவைகளை நாம் தட்டி போடுகிற, தள்ளி விடுகிற காலங்கள் இதுவல்ல. நாம் எழும்பி பிரகாசிக்கிற காலங்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும்படி ஆவியானவர் இன்றைக்கு இரவு நம்மோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். பாருங்கள், நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையில் நடந்ததை விளக்கி சொல்கிறான். பெல்ஷாத்சார் வாழ்க்கையில் நடந்ததை விளக்கி சொல்கிறான். தரியு ராஜாவின் காலத்தில் சதி திட்டம் தீட்டப்பட்டு கடைசியில் சிங்க கெபிக்கு போகிறதற்கு முன்பாக அந்த ராஜா சொன்ன வார்த்தைகளை தான் நாம் பார்த்தோம். அதனால் என்ன நடக்கிறது பாருங்கள், இவனுக்கு விரோதமாக தீமை விளைவிக்கப்பட்டது என்பதை அறிந்தும் கூட அவன் பயப்படவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள், பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் என்றைக்குமே தீமையான காரியங்களை கண்டு பயப்பட மாட்டார்கள், நடுங்க மாட்டார்கள். ஏனென்றால் எல்லா இடத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னம் கூடவே இருக்கிறது. சங்கீதம் 23 நாம் வாசிக்கிறோம் அல்லவா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பொல்லாப்பு தானியேலுக்கு இப்பொழுது வந்திருக்கிறது, அவன் பயப்படவில்லை என்று சொன்னால் ராஜாவினுடைய வாயிலிருந்தே வார்த்தைகள் வருகிறது. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லுகிறான். அந்த காலகட்டத்தில் கூட தானியேல் பதறாமல் தேவனை சார்ந்திருக்கிறதை அவன் பார்க்கிறான். இன்றைக்கு நம்முடைய கஷ்டமான நாட்களிலே, தேவைகள் மிகுந்த நாட்களிலே, வியாதிகள் நம்மை அச்சுறுத்தும் நாட்களிலே நம்முடைய பார்வை யார் மேல் இருக்கிறது? உண்மையாகவே ஆண்டவரை இடைவிடாமல் பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா? அவருடைய நாமத்தை தூஷிக்காதவர்களாக இருக்கிறோமா? அவர் நம்மிலே எப்பொழுது மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறாரா? அதுதான் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. பாருங்கள், இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ராஜா வந்து சொல்லுகிறான். 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமா, இங்கே பாருங்க, ஏன் துயர சத்தம்? அவனுக்கு இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. ராஜா ஆரம்பத்தில் தானியேலை உற்சாகப்படுத்த ஒருவேளை சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிற பிரசன்னத்தை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு இரவிலே அவனுக்கு தூக்கம் இல்லாதபடி அலக்கழிக்கப்பட்டு, ஐயோ இவ்வளவு நல்ல மனிதனை, ஆண்டவருக்காகவே உழைத்தவனை, முற்பிதாக்கள் எத்தனையோ ராஜாக்களுக்கு வெளிப்பாடுகளை சொன்னவனை இப்படி செஞ்சிட்டோமே, கொச்சம் உணர்வில்லாமல் போயிட்டோமே, சதி திட்டக்காரர்களுடைய சதியை நாம் முறியடிக்காமல் போனோமே என்று மனவேதனையிலே அலறுதலின் சத்தத்தோடு கூட அவன் சொல்கிறான், துயர சத்தமாய் தானியேலே, தானியேலை கூப்பிடுகிறான். தானியேலே, அடுத்த வார்த்தையை பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. என்ன ஒரு ஆண்டவருக்கு மகிமையான வார்த்தை, ஒரு புறஜாதியான ராஜாவினுடைய வாயிலிருந்து வருகிறது. இன்றைக்கி நம்மை காண்கிறவர்கள் ஜீவனுள்ள தேவனை காண்கிறார்களா? இன்றைக்கி ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய பிள்ளை தாசனே என்று சொல்கிறான். இன்றைக்கி இயேசு நம்மை என்ன சொல்லுகிறார்? யோவான் 1:12 சொல்லுகிற வண்ணமாக அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார். இனிமேல் நீங்கள் வேலைக்காரர்கள் அல்ல, அடிமைகள் அல்ல, கூலிக்காரர்கள் அல்ல, என்னுடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார். ஏனென்றால் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி அதை கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். தானியேலை பார்க்கிலும் இந்த காலகட்டத்திலே நாம் அதிகமாய் பிரகாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு இரவு ஜெபம், ஏதோ ஒரு செய்தியை போல் இந்த ஒரு செய்தியை நீங்கள் நினைக்காதீங்க. இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஏனென்றால் அவர் உண்மையுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை, தானியேலை போன்ற உண்மையுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எண்ணி முடியாத கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் இருக்கலாம், யாரையும் நான் குறை சொல்லவில்லை. ஆனால் தானியேலை குறித்து நாம் வாசிக்கிறோம், அந்த தேசம் முழுவதிலும் ஒரு மனிதன் இருந்தானாம், அவனுக்குள்ள ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி இருந்தது என்பதை உலகம் கண்டது.
உடனிருந்தவர்கள் கண்டார்கள். அவர் சொல்கிறார் பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, திரும்பவும் சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று கேள்வி கேட்கிறான். தானியேலுடைய கதை அதோடு முடிஞ்சிருந்தால் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கும். அந்த மனிதன் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி அவரை மகிமைப்படுத்துகிறதிலேயே முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு சொல்கிறான் தானியேல் எளிமையாக, ராஜாவே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்க தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜாவுக்கு மிகுந்த சந்தோஷம். நம் மூலமாக எத்தனை பேர் சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள். சோதனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, மற்ற மனிதர்களாலே தீமை நமக்கு வரும்பொழுது அதை நாம் எப்படி சந்திக்கிறோம்? ஆண்டவருடைய வல்லமையில் சந்திக்கிறோமா? மனுஷ புயத்தில் தம்முடைய வல்லமையில் நம்முடைய பலத்தில் சந்திக்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. ஒரு ஜெபிக்கிற மனிதன், பரிசுத்தமாய் வாழ்கிற மனிதன், கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ்கிற மனிதன் எல்லா காலகட்டத்திலும் அவருக்கு மகிமையை கொண்டு வருகிறவனாக இருப்பான். அதுதான் இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து அவன் சொல்லும்பொழுது சொல்கிறான் 23ஆம் வசனத்தின் பின்பகுதி, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. நம்மிடத்திலே சேதம் காணப்படாமல் இருக்க வேண்டுமானால் நாம் அவரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படி அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். இதன் மூலம் என்ன வெளிப்படுகிறது? அவன் அரசாட்சி செய்த அத்தனை நாடுகளுக்கும் ஒரு செய்தி போகிறது. என்ன போகிறது? 26ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, என்ன ஒரு சாட்சி! தானியேல் உயர்த்தப்பட்டானோ இல்லையோ, தானியேலின் தேவனுடைய நாமம் அந்த இடத்திலே உயர்த்தப்பட்டது. அவர் சர்வ வல்லவர் என்பது அத்தனை நாடுகளுக்கும் செய்தி போகிறது. ஒரு மனிதனுடைய பரிசுத்த வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய ஜெப வாழ்க்கை, ஒரு மனிதன் இடைவிடாமல் ஆராதித்த தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை அநேகருக்கு அந்த நற்செய்தியாய் போகிறது. பாருங்க, அதை தொடர்ந்து சொல்கிறான், அவர் ஜீவனுள்ள தேவன். இதை சொல்லுகிறது தானியேல் அல்ல, தரியு ராஜா சொல்லுகிறான் இந்த வார்த்தைகளை. அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். எவ்வளவு உண்மைகள் வெளியே வருது பாருங்க. அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். I make a decree that in every dominion of my kingdom men tremble and fear before the God of Daniel, for he is the living God and steadfast forever, and his kingdom that which shall not be destroyed, and his dominion shall be even unto the end. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது பல நாடுகளை அரசாட்சி செய்த ஒரு ராஜா சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவன் கூர்ந்து கவனிக்கிறான். அவனுடைய ஜெப வாழ்க்கை, அவனுடைய பரிசுத்த வாழ்க்கை, விளங்கக்கூடாதது ஒன்றுமே கர்த்தருடைய பிள்ளைக்கு இல்லவே இல்லை. யார் அர்த்தம் சொல்லவில்லை என்று சொன்னாலும் இந்த தேசத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்குள் ஜீவன் உள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறது. அவனை வரவழையுங்கள், அவன் சொல்லுவான். சொன்னான். எப்படி சொல்ல முடிந்தது? அவனுடைய அஸ்திபாரம் ஆண்டவர் மேல் இருந்தது, ஜெப வாழ்க்கையில் இருந்தது. ஜெபிக்கிற மனிதன் தள்ளாடுவதில்லை. ஜெபிக்கிற மனிதன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஜெபம் எந்த இடத்துல இருக்கிறதோ அங்கே பரிசுத்தம் இருக்கும். அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அநேகருக்கு சாட்சியாய், ஒரு ராஜாவுக்கு மட்டும் இல்லை, அந்த தேசத்துக்கு மட்டுமல்ல, பல தேசங்களுக்கு தேவனாகிய கர்த்தருடைய நாமம் அங்கே பரவுகிறது மட்டுமல்ல. அவன் என்ன சொல்கிறான்? தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. ஏன் பயப்பட வேண்டுமா? சகலத்தையும் அரசாட்சி செய்கிறவர் அவர் ஒருவரே, ஜீவன் உள்ளவர் அவர் ஒருவரே, நன்மை செய்கிறவர் அவர் ஒருவரே. அவருடைய ராஜ்யம் ஒருபொழுதும் அழிந்து போகாது. மனிதர்களுடைய ராஜ்யங்கள் அழிந்து போகும், தேவனுடைய ராஜ்யம் அழிந்து போகவே போகாது. ஆதாம் இழந்த தேவனுடைய ராஜ்யத்தை இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவின் மூலம் நாம் பெற்றிருக்கிறோம். அவர் இந்த பூமியில் இருந்த பொழுது என்ன செய்தார் பாருங்க. அவர் தொட்டதெல்லாம் நடந்தது. குஷ்ரோகியை தொடுகிறார், சுகம் கிடைக்கிறது. பார்வையற்றவர்களை தொடுகிறார், பார்வை கிடைக்கிறது. திக்கற்றவர்கள் வருகிறார்கள், கண்ணீரை துடைக்கிறார், வாழ்க்கை மாறுகிறது. சாதாரண மீன்பிடிகளை பார்த்து அழைக்கிறார், என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்கிறார், நடக்கிறது. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால் பரிசுத்தமாய் வாழ்ந்ததற்கு காரணம், மனுஷனாய் இருந்தாலும்
நம்மை போலவே எல்லா வகையிலும் அவர் சோதிக்கப்பட்டார். அதை நாம் மறக்கக்கூடாது. ஆனால் எல்லாவற்றிலும் அவர் தம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு பக்கம் அன்றைக்கு 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுக்கிறார். பெரிய அற்புதம். ஜனங்கள் பாராட்டியிருப்பார்கள், சீஷர்கள் பாராட்டியிருப்பார்கள், இது எப்படி நடந்தது என்று சொன்னார்கள். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? ஒரு மலையின் மேல் தனித்து கடந்து போய் இரவு முழுவதும் பிதாவை நோக்கி ஜெபம் செய்து கொண்டிருந்தார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். தானியேல் ஒரு மனிதனுடைய ஜெபம் பல நாடுகளுக்கு தேவனாகிய கர்த்தரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிக்கை செய்தது. இயேசுவினுடைய ஜெபம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரவு ஜெபங்கள் இன்றைக்கும் கூட அது தொனித்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் அவரை போல மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவரிடத்தில் குற்றமில்லை, குறைகள் இல்லை, அசுத்தங்கள் இல்லை, அருவருப்புகள் இல்லை. எப்பொழுதுமே பிதாவின் சித்தத்தை செய்கிறவராய் காணப்பட்டவனால முடிவு பரியந்தம் அந்த சிலுவையை அவர் சகித்து முடித்தவராக பிதாவே என்று கூப்பிடுகிறார். எதற்காக? ஜனங்களை பழிவாங்கல்ல, இவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். மன்னியும் என்று சொல்லி அடுத்து முடித்த உடனே அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? ஒரு கள்ளனை மன்னித்து காட்டுகிறார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்துவை போல வாழும்படி இன்றைக்கு இரவு நீங்கள் எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒரு தானியேல் பாபிலோன் ராஜ்யம் முழுவதற்கு மட்டுமல்ல, அந்த பாபிலோனின் ராஜாக்கள் அரசாண்ட அத்தனை நாடுகளுக்கும் சாட்சியாய் வாழ்ந்ததைப் போல இன்றைக்கு ஒரு மனிதன் அப்படி இருந்தார். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்கிறோம்? அவர்கள் ஜெபிக்கட்டும், அவங்க செய்யட்டும், இவர்கள் செய்யட்டும் என்று அல்ல பிரியமானவர்களே. காலம் கடைசியாக இருக்கிறது. நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தின் அபிஷேகத்தினாலே நிரப்பியிருப்பதற்கு காரணம், நாம் மற்றவர்களுக்கு முன்பாக இயேசுவை வெளிப்படுத்தவர்களாக இருக்கிறோமா? அது எப்படி நடக்கும்? நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை, விசுவாச ஜீவியம். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ஜெபங்கள் வீணாய் போகும், உபவாசங்கள் வீணாய் போகும். தானியேலை போல இயேசு வாழ்ந்து காட்டினார். எல்லாவற்றிலும் அவர் முன்பாக பல சவால்கள் வைக்கப்பட்டிருந்த போதிலும் எதை கண்டும் அவர் பயப்படவில்லை. ஏனென்றால் தன்னுடைய சகல அதிகாரமும் பிதாவின் கையில் இருந்தது. தானியேல் எப்படி பயப்படாமல் இருந்தார்? தேவனுடைய கரத்தில் தன்னுடைய ஜீவன் இருந்ததுனால சிங்கங்கள் ஒரு சேதமும் செய்யவில்லை. ஆண்டவருடைய நேரம் வருகிற வரைக்கும், சிலுவையில் அடிக்கப்படுகிற வரைக்கும் எத்தனையோ முறை அவரை மேலிருந்து தள்ள பார்த்தார்கள், கல்லெறிய பார்த்தார்கள், அவரை கொலை செய்ய பார்த்தார்கள். ஒன்றுமே நடக்கவில்லை. அவர் தம்மை ஒப்பு கொடுத்த பிறகுதான், கெத்செமனே தோட்டத்தில் தன்னை அவர் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்த பிறகுதான் இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறினது. உங்கள் வாழ்க்கையில் சேதங்கள் வராது, வியாதிகள் வராது, உங்களை ஆளுகை செய்கிற கஷ்டமான காரியங்கள், இருதயத்தை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் உங்களை மேற்கொள்ளாது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறீர்கள். இன்றைக்கு நான் அதை ஆணித்தரமாய் உங்களிடத்தில் நான் சொல்ல முடியும். இந்த இரவு ஜெபத்திற்கு பிறகு அநேகரை தேவன் தம்முடைய பிள்ளைகளாக, தீர்க்கதரிசிகளாக, ஊழியர்களாக, ஏதோ எல்லா வேலையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வரணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் எதை செய்தாலும் அந்த இடத்துல ஆண்டவரின் நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்கள். தானியேல் இந்த உயர்வெல்லாம் விட்டுட்டு, அரசாட்சியில் இருக்கிற, ராஜாங்கத்தில் இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு வீட்டில் போய் உபவாசம் இருந்து தன்னுடைய வேலைகளெல்லாம் விட்டு கதவை அடைச்சி அப்படிலாம் செய்யவில்லை. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரிடத்தில் நான் பேச போகிறேன்னு சொல்லி செல்ஃபோன் ஆஃப் பண்ணிடுவாங்க, யார்கிட்டும் பேச மாட்டாங்க, ஒரு கடமையும் செய்ய மாட்டாங்க, அப்படியே போயிடுவார்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் இன்றைக்கு தெரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்? தானியேல் என்ன செய்கிறான் பாருங்கள். பொறுப்புகள் மத்தியிலே தேவனை வெளிப்படுத்தி காட்டினான். தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவனாக இருந்தான். நாம் ஜெபத்தையும் செய்ய வேண்டும், கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது. நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பதுதான் மிக மிக முக்கியமானது. ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களை நாம் சந்திக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளை சந்திக்கலாம். ஜெபத்திற்காக நம்மிடத்தில் அநேக ஜெப விண்ணப்பங்களை கொடுப்பார்கள். அவர்களிடத்தில் நாம் எப்படி பேசுகிறோம், என்ன செய்கிறோம், மிக மிக முக்கியமானது. அவைகளை தவறுதலாய் பயன்படுத்துகிற ஒரு கூட்டத்தை பிசாசானவன் இந்த கடைசி காலத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன் விழித்திருந்து ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. விழித்திருந்து
ஆண்டவருக்குள்ளே விழித்திருந்து அவருடைய சித்தத்தை செய்கிறவளாய் மாற வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நம்மை விரும்புகிறார். இருக்கிற இடங்களிலே முடிந்தவர்கள் அப்படியே எழுந்து நில்லுங்கள். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் தானியேலின் வாழ்க்கையின் மூலமாக, ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையின் மூலமாக நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இன்றைக்கு இரவு ஜெபம் ஒரு விசேஷமான ஒரு இரவு ஜெபம். மற்றவர்கள் செய்யட்டும், அவர்கள் செய்யட்டும், இவர்கள் செய்யட்டும் என்று தள்ளிவிட்ட காலங்களெல்லாம் அல்ல பிரியமானவர்களே. இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். பின்வாங்கி போன பேதுருவை நோக்கி ஓடி வந்தார் அல்லவா? சீஷர்களை தேடி வந்தார் அல்லவா? அப்படித்தான் நம்மை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்களுடைய ஜெப வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். அதற்கென்றே நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கென்று இருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். நீங்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது ஜெபிக்கலாம். வேலை ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது மனதுக்குள்ளே ஜெபித்து கொண்டே வேலையை பார்க்கலாம். ஒரு வாகனத்தை ஓட்டும் பொழுது ஜெபித்து கொண்டு ஓட்டலாம். அதற்கென்று மற்றவர்களெல்லாம் கேட்கணும்னு சொல்லி சத்தம் போட்டு பேசுகிறது அல்ல பிரியமானவர்களே. நம்முடைய இருதயம் எப்பொழுதும் ஆண்டவரோடு 24 மணி நேரமும் இணைக்கப்பட்டதாக இருக்குமானால் அந்த ஜெப தூபங்கள் இருதயத்திலிருந்து போய்கொண்டே இருக்கும். எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? தனக்காக வாழ்கிறது போதும் பிரியமானவர்களே. தானியேல் தனக்காக வாழவில்லை, பிறருக்காக வாழ்ந்தான். மற்றவர்களுடைய குழப்பமான சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி கூறினான், விளக்கங்களை கூறினான். அதே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். எத்தனை பேர் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள், குடும்பங்கள் உடைக்கப்பட்டு இருக்கிறது, கண்ணீரில் இருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள். நம்முடைய பங்கு என்ன? ஏன் தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள் பிரவேசிக்கவில்லை? நாம் அதற்கு தடையாக இருக்கிறோம். நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவங்க கிறிஸ்தவங்க தான், ஆனாலும் இதெல்லாம் செய்வாங்க, இப்படிலாம் பேசுவாங்க, இப்படிலாம் நடப்பாங்க. அது நம்முடைய சாட்சியாக இருக்கிறதா? எல்லாரையும் நேசிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம் பிரியமானவர்களே. இந்திய தேசத்திலே பலவிதமான கலவரங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அவைகளை நிறுத்தக்கூடிய வல்லமை, அதிகாரம் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேசங்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள், இந்த இரவு ஜெபத்தின் மூலமாக அநேக அதிசயங்களை ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கும் அந்த பிரசன்னம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தகப்பனாகிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இப்படி பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜபஜீவியத்தையே விட்டுவிட்டு அநேகருடைய இருதயத்தில் இன்றைக்கு பேசியிருக்கிறீர். கொஞ்ச நேரம் அல்ல, அதிக நேரத்தையே நான் உங்களுடைய சமூகத்தில் நான் செலவழிப்பேன் ஆண்டவரே என்று உங்களுடைய பிரசன்னத்தை நோக்கி வருகிற பிள்ளைகளாக அநேகரை இன்றைக்கு நீர் ஏற்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஜெபம் மட்டும் இருந்தால் போதாது, எங்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். உலகத்தின் மக்களைப் போல நாங்கள் வாழக்கூடாது. தானியேலோடு இருந்தவர்கள் பலதை குடித்தார்கள், பல விதமான காரியங்களை சாப்பிட்டார்கள். ஆனால் தானியேலும் அவனோடு இருந்தவர்களும் பரிசுத்தமாய் தங்களை காத்து கொண்டார்கள். ஏனென்றால் மற்றவர்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்று நீ சொல்லியிருக்கிறீர். உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் போடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படி பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆனால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை, மற்றவர்களின் ஆறுதலுக்காக ஜெபிக்கிறவர்களாக, கண்ணீரை துடைக்கிறவர்களாக, தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்கிறவர்களாக மாறும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேரையும் இன்றைக்கு நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அன்பு சகோதரி ரெபேக்கா, இயேசுவின் ஜெபத்தை இன்றைக்கு கேட்கிறார். ஆண்டவரே, ஜெபஜீவியம் என்பது என்னிடத்தில் இல்லாமலே போய்விட்டதே என்று சொல்கிறாய் அல்லவா? இயேசுவின் சூழ்நிலைகளை பார்க்கிறார். இன்றைக்கு நீ ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ ஜெபிக்கிற மகளாய் மட்டுமல்ல, இயேசுவுக்கு சாட்சியுள்ள மகளாய் மாறுவாய் என்று பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். சகோதரன் பென், யார் அந்த சகோதரன்? அவருடைய இருதயம் குத்தப்பட்டு இருக்கிறது, அவருடைய இருதயத்திலே வேதனை இருக்கிறது. ஆண்டவரோடு கூட நான் நெருங்கி வாழ வேண்டுமே, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமே என்று விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லையே. இன்றைக்கு இயேசு உனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஆவியானவர், உன் இருதயத்தில் பேசின ஆவியானவர் உன் பலவீனங்களிலிருந்து உன்னை மேற்கொண்டு வரும்படி உதவி செய்கிறவராக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இரவு ஜெபத்தின் மூலமாக அநேகரை நீ தொட்டதற்காக ஸ்தோத்திரம். ஏன் ஒரு தானியேலை பயன்படுத்தி அத்தனை தேசங்கள் இயேசுவை தேவனாகிய கர்த்தரை ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொண்டதல்லவா?
அநேக தானியல்களை நீர் எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இயேசுவின் பிள்ளைகளை எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள் ஆண்டவரே, உதவி செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் மட்டுமே மகிமைப்பட வேண்டும். மனுஷனுக்கு, எந்த மனிதனுக்கும் மகிமை கிடையாது, எந்த ஒரு தனிநபருக்கும் மேன்மை கிடையாது. ஏனென்றால் நீர் ஒருவரே மேன்மை உள்ளவர், நீர் ஒருவரே ஜீவன் உள்ளவர். உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் உம்முடைய சித்தத்தை மட்டும் செய்ய எங்களுக்கு நீர் இம்மட்டும் கிருபை கொடுத்தீர். இனிமேலும் நீர் கிருபை கொடுத்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். சகலத்தையும் பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவேளை இந்த இரவு ஜெபத்தில் துக்கம் வராதபடி வியாதியின் கொடுமைகளினாலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களை விட்டு பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள் வெளியேறட்டும். உடைக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவையில்லாத எரிச்சல்கள், சந்தேகங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். ஏசப்பா, எங்களை சந்தியும் ஆண்டவரேன்னு நோக்கி கதறுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய தேவைகளை நீர் சந்திக்க நீர் வல்லவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு சொந்த வீடுகளை கொடும், வாகனங்களை கொடும், பொருட்களை கொடும், ஆசீர்வாதங்களை கொடும். அதன் மூலம் மற்றவர்கள் பயனடையட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். வடிந்தோடுகிற ஆசீர்வாதங்களை கொடும். கர்த்தருடைய ஆவியானவரை எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை உயர்த்து, அதன் மூலம் உம்முடைய ராஜ்யம் விரிவடையட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம், ஏற்று நடத்துவீராக. அந்தகார சக்திகளை மேற்கொண்டு ஆசீர்வாதங்களை உரிமையாக்கி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் இந்த நாளின் அக்கினி ஸ்தம்ப இரவு ஜெபத்தில் கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேரோடும் குடும்பங்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.